Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நீங்க ஃப்ரீசர்ல 6 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 6 hours கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மலாய் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நிறைய மலாய் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் 1 month சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எப்படி பட்டராக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரீசரில் வச்சுருந்த பட்டரை எடுத்து ஒரு 2 hours வெளியில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதோட இப்போ நான் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா 1 minute ஹையில் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ 1 minute ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பட்டர் வந்திருக்கும், அடியில் வந்து நம்ம ஊற்றியிருக்க வாட்டர் ப்ளஸ் அந்த மலாயில் ஏற்கனவே இருந்த வாட்டர் எல்லாமே கீழே அக்யூமுலேட் ஆகிருக்கும். பட்டர் வந்து மேலே வந்திருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டெய்னர் வச்சு நல்லா ஸ்டெயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இருக்கிற மலாய் எல்லாத்தையுமே கோல்ட் வாட்டர் ஊற்றி கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த எக்ஸஸ் வாட்டர் தெரியுதா, அதை வந்து நம்ம திரும்ப வாஷ் பண்ணி அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். திரும்ப ஒரு பெரிய ஸ்டெய்னர் வச்சு இது இப்போ ரெகுலர் வாட்டரே ஊற்றலாம். ஊற்றி அதோட எக்ஸஸ் வாட்டர்லாம் ஸ்டெயின் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பட்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 1 hour to 2 hour நல்லா இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குக் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு க்யூப் எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணி திரும்ப ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம். 6 months வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா பட்டர் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ அந்த ஒரு பட்டர் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே பட்டர் வச்சு நான் ஹர்ப் பட்டரும் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அந்த ஹர்ப் பட்டர் வச்சும் நீங்கள் ஐட்டம்ஸை செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு குக் வித் காயத்ரி ராஜ் சேனல். Eat tasty, be happy.